வணக்கம் மக்களே. இளைய தளபதி விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அத முறையா அதிகாரப்பூர்வமா அறிவிப்பும் செஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் பேரே நல்லா இருக்குல்ல. தன்னோட கட்சி பேர்ல திராவிடம்ன்ற சொல் இல்லாததே இங்க நல்ல மாற்றமா தான் பார்க்கப்படுது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனோட வாசகத்தையும் சேர்த்திருப்பது மூலமா எல்லா உயிருக்குமான அரசியலை நிச்சயம் முன்னெடுக்க போறாருங்கிறது தெரியுது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாருன்னு அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் ரெடி தான் வரவான்னு கேட்காம தோ வந்துட்டேன்னு அறிவிப்ப தடாலடியா கொடுத்திருக்காரு. கடந்த கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா நம்மள ரொம்ப நாளா ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே சினிமா துறையில இருந்து தான் வந்திருக்காங்க. நீண்ட காலமா நம்ம மனசுல நின்னு ஆட்சி அதிகாரத்திலயும் இருந்திருக்காங்க. ஆட்சியை பிடிக்கணும்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறத எல்லாருமே தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பேர்ல மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் எதுக்கு இந்த கட்சி அரசியல் பதவின்னு கேட்டா அவருக்கு பெயரையும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முழுமையா உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஊழலால சிக்கி சின்ன பின்னமான தமிழக மக்களை காப்பாத்துறதும் சாதி மத பேதம் இல்லாத ஆட்சியை தரதும் தான் தன்னோட முதன்மையான நோக்கம்னு சொல்லி இருக்காரு. இவர் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையை பார்த்தா மக்களையும் மக்கள் மனசையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தான் தோணுது. இன்னைக்கு தேதியில தமிழ் சினிமாவில டாப்ல இருக்கிற ஹீரோ அப்படின்னா அது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு தேதியில அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. அவ்வளவு பெரிய தொகையை உதறி தள்ளிட்டு அதை விட மிக சொற்பமான சம்பளமே வரக்கூடிய முதலமைச்சர் பதவிக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வராருன்னா நிச்சயம் அதுல மக்கள் சேவையும் அவர் மனசுல இருக்குதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுக்கு முன்னாடி சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே சினிமாவில ஜெயிச்சதுனாலேயே அரசியல்ல ஜெயிச்சிடல. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லோரும் மக்கள் மனசு ஜெயிச்சிருக்காங்க. இளைய தளபதி விஜய் அவர்களும் அதை சரியாவே செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல ஒரு புதிய கட்சி எல்லா கட்சியையும் எல்லா விதத்திலையும் சீண்டி பார்க்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர் சொன்னபடி ஒரே அட்டம்ப்ட்ல ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனா இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளோட வாக்கு வங்கியிலையும் நிச்சயம் கணிசமான மாற்றத்தை அவர் உருவாக்கத்தான் போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல பெயரும் நல்ல அபிப்பிராயமும் இருக்கு. இது ஒண்ணு அவர் உறுதியா நம்புறதாலதான் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று அதிகாரத்துல அமர்ந்து மக்கள் விரும்பும் அரசியல் மாற்றத்தை தரப்போறேன்னு சொல்லி இருக்காரு. ஒரு நடிகனா மட்டும் பாருங்க, அவங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தா நாடு நாசமா போயிடும்னு பகுத்தறிவு பேசின அந்த காலத்திலேயே மக்கள் மனசுல இடம் பிடிச்சி ஆட்சி அதிகாரத்திலயும் இடம் பிடிச்ச எம்ஜிஆர் இன்னும் யாரும் மறக்கல. அவர் இந்த மண்ணை விட்டு போனாலும் இன்னமும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அதுக்கு காரணம் அவர் கொடுத்த ஆட்சி அப்படி. இன்னைக்கு கூட மக்கள் நிறைய பேரு கேப்டன் விஜயகாந்த் தவற விட்ட மாதிரி விஜய நாங்க தவற விட மாட்டோம் அப்படின்னு அவருக்கு ஆதரவான குரல் ஒரு பக்கம் ரொம்பவே பெருகிக்கிட்டு தான் போகுது. இது எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்க 2 பெரிய கட்சிகளை முந்திக்கிட்டு இவர் முன்னாடி வர முடியுமா? ஒரு லீடரா தன்னை மாத்திக்கிட்டு ஒருத்தர் வந்து மக்கள் மத்தியில நிக்கிறாருன்னா அவரை பிடிக்காதவங்க அல்லது அவர் வளர்ச்சியை விரும்பாதவங்க அவர் மேல அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். விஜய் அவர்கள் சினிமால பீக்ல இருக்கிற ஒரு இளைய தலைமுறைன்றதுனால ஈஸியா என்ன வேணாலும் விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அதையெல்லாம் இவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு? மக்கள் செல்வாக்கு இவருக்கு அதிகம் இருக்கிறதாலேயே பெரிய பெரிய கட்சிகள் இவரை விலை பேச வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. விஜய் அவர்கள் அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் அடிபணிஞ்சு விலை போயிடுவாரா, இல்ல மக்கள் தான் முக்கியன்ற தன்னோட கொள்கையை விட்டு விலகாம உறுதியா நிப்பாரா? இது எல்லா கேள்விக்கும் பதில் வேணும்னா அதுக்கு நாம 2026 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் இவரோட கொள்கைகள் என்ன, திட்டங்கள் என்ன, இது எதையும் இன்னும் வெளியிடல. கூடிய சீக்கிரத்துல ஒவ்வொன்னா வெளியிட வாய்ப்பு இருக்கு. பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இவரோட கொள்கைகளும் திட்டங்களும் இவருக்கு ஓட்டா மாறுமா மாறாதாங்கிறத பாப்போம். விஜய் அவர்கள் பாணியிலேயே சொல்லணும்னா இது வரைக்கும் எவ்வளவு பேரை பார்த்துட்டோம், இவரை பார்க்க மாட்டோமா? வெயிட் பண்ணுவோம், இன்னும் 2 வருஷம் தான் அப்படிங்கறதுக்குள்ள போயிடும்.